உத்தரகண்டுக்கு போகிற வழியில் பக்கத்தில் ஒரு 12 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அந்த கெஸ்ட் ஹவுஸ் சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருந்துச்சு. வெயில் காலத்தில் கூட அங்கே யாருமே தங்குறதுக்கு வரவே மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கெஸ்ட் ஹவுஸில் பேய் பூதம் எல்லாமே இருக்குன்ற நியூஸ் தான். கொஞ்ச பேருக்கு அந்த வீட்டோட மாடியில் ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சான். திடீர்னு யாரோ பயங்கரமாக இரும்புற சத்தம் கேட்குறதும், அதுக்கப்புறம் வீட்டு மேலே யாரோ ஓடிட்டுருக்கிற சத்தமும் கேட்டுட்டு இருந்தது. அப்படியே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிற வழியில் பக்கத்தில் இருந்த மரங்க எல்லாமே அந்த கெஸ்ட் ஹவுஸை இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக காட்டுச்சு. அப்பப்போ யாரோ பேசுகிற சத்தம் கூட அங்கே கேட்டுட்டு இருந்தது. எப்போவுமே அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுற்றி ஒரு இருட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. கமல்காந்த் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனுடைய மனைவி டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தா. அவங்க இந்த தடவை லீவுக்கு அல்மோரா போகலான்னு முடிவு பண்ணாங்க. இந்த தடவை 3 நாள் லீவ் போட்டு மாதவியோட அண்ணன் அவனுடைய ஃப்ரெண்டு கூட லக்னோவில இருந்து வந்திருந்தான். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அல்மோரா போறதுக்கு பிளான் செஞ்சாங்க. கமல்காந்த் மற்றும் அவனுடைய மனைவி மாதவியும் ரவியும் அனூப்பும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஜீப்ல உட்காந்து அல்மோரா போயிட்டு இருந்தாங்க. கமல் ஜீப் ஓட்டிட்டு இருந்தான். அவங்க எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, அவங்க போயிட்டு இருந்த அந்த வழி முடிகிற மாதிரியே தெரியல. அப்போ மாதவி யோசிச்சுட்டு இருந்தா, எப்பவுமே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போயிடுவோமே, ஆனா இந்த தடவை என்னாச்சு? திடீர்னு ஜீப் பிரேக் போட்டு வண்டி அங்கேயே நின்றுடுச்சு. கமல் இறங்கி பார்த்தான். அப்போ அவனுக்கு புரிஞ்சது, வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிருக்குன்னு. திடீர்னு பயங்கரமா இடி மின்னலோட சேர்த்து மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சுது. ஜீப்புக்கு என்னமோ ஆயிருக்கு. இதை ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா பக்கத்தில் யாருமே இல்லை. பக்கத்தில் தங்குறதுக்கு ஏதாச்சும் வீடு இருந்துச்சுன்னா அங்கேயே போய் நம்ம தங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப நைட்டாக இருக்கு, காற்றும் ரொம்ப வேகமாக வீசுது. இப்படி இருக்கும்போது மலைப்பாதையில் போகிறது எனக்கு சரியாக படல. இங்கே இருந்து மழை கம்மியானதும் காலையில் போகலாம். மழை ரொம்ப ஜோராக வந்துட்டு இருந்தது. மின்னல் வெளிச்சத்தில் தூரத்தில் ஒரு வீடு தெரிஞ்சுது. அவங்க பக்கத்தில் போனதும் அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்னு தெரிஞ்சுது. ஏன்னா அங்கே பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு போர்டு போட்டிருந்தது. எல்லாரும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போனாங்க. அப்படி போகும்போது அந்த இருட்டில் ஆந்தைகளும் வௌவால்களும் கத்துற சத்தம் கேட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த மலையில கூட ஒரு கருப்பு பூனை அவங்க எதிரில் வந்து நின்றுச்சு. அதனுடைய கண் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு அங்க தங்குறதுக்கு இடம் கிடைச்சிது. செக்யூரிட்டி சமையல்காரனை சத்தம் போட்டு கூப்பிட்டான். செக்யூரிட்டியும் சமையல்காரனும் அவங்க லக்கேஜை உள்ள வைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. சமையல்காரனை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தான். மாதவிக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுற்றி ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. அந்த சமையல்காரனோட கண்ணு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. முகமும் பயங்கரமா இருந்தது. மாதவிக்கு அவனை பார்த்ததும் ரொம்ப பயமாயிடுச்சு. மாதவி கமல் கிட்ட ஏதோ சொல்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்தா. ஏன்னா அப்போல இருந்த எல்லார் முகத்திலையும் ஏதோ ஒரு விதமான பயம் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு, ஆனா ரொம்ப பழசா இருந்துச்சு. ஒரு ரூம்ல ரவி மற்றும் அனூப், இன்னொரு ரூம்ல கமல் மற்றும் மாதவி இருந்தாங்க. சமையல்காரன் டீ போட்டு எல்லாரையும் லாபிக்கு கூப்பிட்டான். எல்லாரும் லாபிக்கு வந்தாங்க. அவங்க இங்க வந்து 5 நிமிஷம் கூட ஆகல. ஆனா சமையல்காரன் அதுக்குள்ள டீ போட்டு கொடுத்து அவனுடைய வேலை பார்க்கறதுக்கு கிச்சனுக்கு போயிட்டான். எல்லாரும் டீ குடிச்சுக்கிட்டே, நாம எல்லாம் இங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பெருசா தான் இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. எனக்கு இங்க தூங்குறதுக்கு பயமா இருக்கு. ஏதாச்சும் பேய் பிசாசு வந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குமோன்னு இந்த பாலா போன மழையால இங்க வந்து உக்காந்துருக்கோம். இப்போ நாம போக கூட முடியாது. பேயாவது பிசாசாவது அதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு இந்த வீடை கொடுத்தா நான் இந்த வீட்லயே இருப்பேன். டீ குடிச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போனாங்க. ஆனா ரவி வெளியே போய் செக்யூரிட்டி கிட்ட கேட்டான், நீங்கள் இங்கே எவ்வளோ வருஷமாக வேலை பார்க்குறீங்க? இங்கே சாப்பாடு சரியான நேரத்துக்கு கிடைக்கும் இல்லை? நான் ரொம்ப பசியாக இருக்கேன், ஏதாச்சும் சீக்கிரம் சமைச்சு கொடுங்க.
அப்புறம் இங்கே பேயெல்லாம் இல்லை தானே? சார் சமையலெல்லாம் பத்ரிகாக்கா தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க போல. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் நான் இங்கே வந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும். அப்புறம் நான் இங்கே பேயெல்லாம் பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாள் உங்களை மாதிரியே ஒரு சார் வந்திருந்தாங்க. அவங்க நைட்டில் ஏதோ பார்த்து பயந்துருக்காங்க. அப்படி பார்த்து அந்த நைட்லேயே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் காலையில் போய் பார்த்தா அவங்க அங்கே இருக்கவே இல்லை. சரி, சீக்கிரமாக சமையல் பண்ணித்தாங்க. ரொம்ப பசியாக இருக்குது, தலையும் ரொம்ப பாரமாக இருக்குது. அப்படியே இந்த இடமும் ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருக்குது. சீக்கிரம், எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள் தூங்கணும். நைட் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ரவி அதுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு ராத்திரி 3 மணிக்கு அனூப் கத்துற சத்தம் கேட்டு எழுந்திருச்சான். நான் உனக்கு என்ன பண்ணேன்? என்னை விட்டுரு. நீ யாரு? எதுக்கு என்ன பிடிச்சி வச்சிருக்க? தயவு செஞ்சு என்னை விட்டுரு. டேய், யாரடா உன்னை பிடிச்சி வச்சிருக்காங்க? எந்திரடா, கண்ணை திறந்து பாருடா. அனூப் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சான். ரவி ஓடி போய் லைட் போட்டான். அப்போ அனூப் மறுபடியும் கத்துனான். டேய், அங்க பாரு, ஜன்னல்கிட்ட யாரோ இருக்காங்க. ஆனா என்னையே பார்த்துட்டே இருக்கா. ரவி ஜன்னல் பக்கமா பார்த்தான். பார்த்த உடனே கடகடான்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஒரு பயங்கரமான உருவம் ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருந்தது. அதோட கண்ணு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. உடனே 2 பேரும் பயந்து போய் கதவை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா கதவு வெளியே இருந்து யாரோ பூட்டி இருந்தாங்க. ரவி ஜோரா கத்துனா. அப்போ பக்கத்துல அறையில இருந்த எல்லாரும் ஓடி வந்து கதவை இடிச்ச போது கதவு உடனே திறந்தது. எல்லாரும் உள்ள வந்து பார்த்த உடனே ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா யாரோ உள்ள இருந்து வெளியே ஓடுற மாதிரி கேட்டுச்சு. உடனே மாதவி ஜன்னல் வழியா போய் எட்டி பார்த்தா. ஆனா அங்க யாருமே இல்லை. அந்த வீட்டோட அக்கப்பக்கத்துல வேற எந்த வீடுமே இருக்கல. ரூம்ல எரிஞ்சிட்டு இருந்த லைட் வெளிச்சத்துல அங்கிருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களோட நிழல் கூட ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சது. நிறைய நேரம் வரைக்கும் எல்லாரும் சோஃபால உட்காந்து பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. மாதவி ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. அப்போ கடிகாரத்துல இருந்து டிக் டிக் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வெளியே ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதவு தானா திறந்துச்சு. அப்போ அங்க உட்காந்துருந்தவங்க திடீர்னு குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே ரவி ரொம்ப பயந்து போயிருந்தான். அவங்க உட்காந்துருந்த சோஃபால யாரோ உட்காந்த மாதிரி ஆச்சு. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த கதவு ஜன்னல் எல்லாமே தானாவே படபடான்னு அடிச்சுக்கிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வாபஸ் வந்துச்சு. அப்போ அங்க ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. மேலே இருந்து கொஞ்சம் ரத்தம் கீழே வந்து விழுந்துச்சு. மாதவி ரொம்ப பயந்துட்டா. இல்லை, இனிமே இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து. வாங்க, எல்லாரும் நம்ம பொருளை எடுத்துட்டு போயிடலாம். வேற ஹோட்டலுக்கு போய் தங்கலாம். ஆனால் எப்படி போகிறது? வண்டி இன்னும் சரியாகலையே. ஐயோ! ரூம்குள்ள போறதுக்கு யாருக்குமே தைரியம் வரவே இல்லை. அப்போ ஒரு ரூம்ல யாரோ துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டு எல்லாரும் அந்த பக்கம் போனாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பூனை அடிபட்டு இறந்து கிடந்தது. அதோட உடம்புல ரத்தம் சொட்டிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த மாதவி பயத்துல அங்கேயே மயக்கம் அடைஞ்சிட்டா. எல்லாரும் அவளுடைய மயக்கத்தை தெளிய வைக்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு முழிப்பு வந்துச்சு. அப்போ மணி 5 இருந்தது. அப்போ கதவை திறந்துக்கிட்டு சமையல்காரன் உள்ள வந்தான். அவனை பார்த்ததும் எல்லாருக்கும் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனா மாதவிக்கு மட்டும் ஏதோ தப்பா தோணுச்சு. மேல்காரன் பக்கத்துல வந்தான். அவன்கிட்ட எல்லாரும் நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. உடனே அவன் அந்த ரூமுக்கு போனான். சார், அந்த மாதிரி இங்க ஒண்ணுமே இல்லை. அது ஏதோ பூனையா இருக்கணும், இல்லைன்னா ஏதோ மிருகமா இருக்கணும். அங்க போய் பார்த்தப்போ அப்படி எதுவுமே நடக்கல. மெழுகு வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. சமையல்காரன் வந்ததுனால எல்லாருக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ரவி வெளியே போய் செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு இருந்தான்.
சார் நைட்டில் நான் இங்கேருந்து போனேன். அப்போது இந்த கெஸ்ட் ஹவுஸோட பழைய செக்யூரிட்டியை மீட் பண்ணேன். அப்படியே பேசிக்கிட்டே சொன்னாங்க அவங்க இந்த கெஸ்ட் ஹவுஸில் கொஞ்சம் வருஷமாக வேலை பார்த்தாங்களாம். அவங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் பற்றி ஒரு பயங்கரமான விஷயத்த சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இந்த கெஸ்ட் ஹவுஸில் புருஷ பொண்டாட்டி 2 பேர் இருந்தாங்களாம். 4 நாள் தான் இருந்தாங்களாம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்களாம். அவனோட பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு இருந்துச்சான். அதான் அவங்களோட சண்டைக்கு காரணமா. ஒரு நாள் அவனோட பொண்டாட்டி வேலை விஷயமா வெளியே போனான். அப்போ அந்த புருஷன் ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துட்டான். அப்போலேருந்து அவனோட ஆத்மா இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே சுத்துதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டாங்க. உடனே அவங்க லக்கேஜை எடுத்துட்டு கிளம்பி வண்டியில போய் உக்காந்தாங்க. சார் இந்த ராடை உங்களோட வண்டியில் வச்சுக்கோங்க, இல்லைனா இங்கிருந்து நீங்கள் போகவே முடியாது. பேய் பிசாஸ் எல்லாம் உலோகத்தை பார்த்தா ரொம்ப பயப்படும். கெஸ்ட் ஹவுஸில் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நான் இப்போ தான் தடவை பார்த்துட்டே இருக்கேன். கமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணப்போ அது உடனே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ராத்திரி இந்த வண்டிக்கு என்ன ஆச்சு? அவங்க அந்த ஜீப்புக்கும் ஆத்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. வண்டி போயிட்டே இருந்துச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவங்க கெஸ்ட் ஹவுஸை விட்டு வந்துட்டு இருந்தப்போ அவங்க வண்டிக்கு முன்னாடியே 8 அடியில் ஒரு கருப்பான உருவம் அவங்க வண்டி கூடவே பறந்து வந்துச்சு. அவங்க அதை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. சரியா வண்டி ஓட்ட முடியாம ஆடிட்டே வண்டி ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு. அவங்க எதிரில் நின்றுட்டு இருந்த அந்த உருவத்தை பார்த்து ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி போயிட்டாங்க. கமல் டிரைவர் சீட்டில் உக்காந்துட்டு இருந்தான். ஆனால் வழியில் அந்த பேய் குறுக்க நின்றுட்டு இருந்தது. அப்போ திடீர்னு யாரோ பின்னாடி கத்துற சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. நில்லுங்க சார், நில்லுங்க. செக்யூரிட்டி அப்புறம் சமையல்கார 2 பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. சார் என்னமோ தப்பா இருக்கு. பத்ரிகாக்கா 15 நாள் லீவில் போயிருந்தாங்க. திரும்ப வந்ததும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தாங்க. அவங்க கேட்டாங்க யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்களான்னு. அப்படியே சாப்பாடு யார் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு கரண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா அது யாரு? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பேயோட இருந்திருக்கேன். நாங்க யாரு பத்ரிகாக்கான்னு நினைச்சோமோ அது பத்ரிகாக்கா இல்ல, அது பேய். அதை சொல்லத்தான் வந்தேன். அவன் சொன்னதை கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் இதயம் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் செக்யூரிட்டியை அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டு வர்றதுக்கு கிளம்புனாங்க. அப்படின்னா அது யாரு? நான் இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன். அது எந்த ரூபத்தில் வருமோ யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும் தானே பத்ரிகாக்கா ஊரை விட்டு போயிருக்காங்கன்னு. அப்புறம் எப்படி அன்னைக்கு நீ அவங்கள கூப்பிட்ட? நானு பத்ரிகாக்கா திரும்ப வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இன்னைக்கு தான் வரணும். ஆனா அவங்க சொன்னாங்க நேற்று அவங்களோட பஸ் மிஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால ராத்திரி பஸ் பிடிச்சி இப்போதான் இங்க வந்திருக்காங்க. செக்யூரிட்டியை அங்க விட்டுட்டு எல்லாரும் வண்டியில வந்து உக்காந்தாங்க. கமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் வண்டி உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரு நைட் ஃபுல்லா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தாங்க. இவ்வளோ பயங்கரமான நிகழ்வு நடந்ததுனால யாருக்குமே அல்மோரா போறதுக்கு விருப்பமே இல்லை. கமல் வண்டியை திருப்பி ஓட்ட ஆரம்பிச்சான். அப்போ எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நினைச்சு. இன்னிலிருந்து எங்காச்சும் போறதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். நல்லபடியா நாம தப்பிச்சு வந்துட்டோம். உயிரோட இருந்தா எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. லீவு போட்டதுனால இருந்த சந்தோஷம் எதுவுமே இப்போ இல்லை. ஏன்னா அவங்க லைஃப்ல மறக்க முடியாத மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தது. அவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா மூச்சு விடவே ஆரம்பிச்சு.